எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டு எஜமான் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்கள் தேடுறாரு. அவருக்கு அதிகாலையில் சிலர் கிடைக்காங்க, 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலைகளில் சிலர் கிடைக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அவர் கடைசியில் ஒரு பணம் தான் கூலியாக கொடுக்கிறார். இது என்ன நியாயம் அப்படின்னு நமக்கு தோணும். இதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலர் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வாங்க. சிலருக்கு கிறிஸ்துவை பற்றியே தெரியாது, மிஷனரிஸ் தேடி போய் சொல்லும் போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். சிலர் கிறிஸ்துவை பற்றி தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாளடைவில் அவங்க சில அற்புதங்களை கண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த எல்லாருக்குமே கடவுள் பரலோக ராஜ்யத்தில் இடம் கொடுப்பார். ஏன்னா இந்த வீட்டு எஜமான் தனக்காக வேலைக்காரர்களை தேடும்போது இந்த 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலைன்னு ஒன்று இருக்குன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. தெரிஞ்ச உடனே வேலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னா அது கடைசி காலமாக இருந்தாலுமே ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நித்திய பேரின்ப வாழ்வை தருவார். அப்போது எந்த நேரத்தில் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரம் முதல் அவருடைய பிள்ளையாகவே வாழ்ந்து நாம் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதில் தான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள்னு சொல்கிறதுல உள்ள ஒரு அருமையான கடவுளின் கணக்கு வெளிப்படுகிறது. நன்றி.